ஒரு 5 to 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா குழந்தைங்க வந்து தூங்கும்போது ஒரு கிழிச்சு படுத்து தூங்குறாங்க, இல்லைன்னா குப்புற படுத்துட்டு தூங்குறாங்க. என்ன பண்ணணும்? திருப்பி விடணுமா? அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு மேல பாருங்க. பேரண்ட்ஸ் குழந்தைங்க வந்து ஒரு 5 to 6 மந்த்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ரோல் ஓவர் அப்படின்ற மைல் ஸ்டோன் வந்துடும். அதாவது குப்புற விழ ஆரம்பிப்பாங்க. குப்புற விழுந்துட்டு திரும்ப நேரா வந்துருவாங்க. ஸோ குப்புற விழுவாங்க, நேரா வருவாங்க, அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து ரோல் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய குழந்தைங்க நீங்க வந்து படுக்க வைக்கும்போது மல்லாக்க படுக்க வச்சாலும் அவங்க ஒரு சைடு திரும்பிப்பாங்க, இல்ல குப்புற படுத்துட்டு காலை மடக்கிட்டு ஃப்ராக் மாதிரி தவளை மாதிரி வந்து அவங்க தூங்குவாங்க. இது வந்து அவங்களுடைய கம்ஃபர்டபுள் பொசிஷன் ஆஃப் ஸ்லீப். அதை நீங்க மாத்தணும்னு அவசியம் கிடையாது. திருப்பி திருப்பி நேரா திருப்பி விடணும், ஒரு கிழிச்சு படுத்தா திரும்ப நேரா திருப்பி விடணும் அப்படின்றது கிடையாது. குழந்தைக்கு அது கம்ஃபர்டபுளான பொசிஷன் அப்படின்னா நீங்க அப்படியே விட்டுடலாம். இன்ஃபேக்ட் அதுல வந்து குழந்தை நல்லா டீப்பா தூங்குவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க அந்த மாதிரி குப்புற படுக்கும்போது அவங்க படுத்துட்டு இருக்கிற சர்ஃபேஸ் வந்து சேஃபா வச்சுக்கோங்க. ஃபோம் மேட்ரஸா இருக்கணும், ரொம்ப சாஃப்டா அப்படியே உள்ள போயிடுற மாதிரி ரொம்ப புசு புசுன்னு இருக்கக்கூடாது. பில்லோஸ் வச்சுட்டு இல்ல பிளாங்கெட் வச்சுட்டு வந்து ஃபுல்லா கவர் பண்ணிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா ஆக்சிடென்டலா அது வந்து அவங்க மேல விழுந்துருச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அண்ட் ரெண்டாவது தலையை கவர் பண்ணக்கூடாது. தலை வந்து அன்கவர்டா தான் இருக்கணும். குளிர்காலத்துல வந்து நீங்க குழந்தைக்கு கழுத்தோட வந்து ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி, கை கால்லாம் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டுருங்க. பட் தலையை வந்து கவர் பண்ணணும், ஃபுல்லா வந்து மூடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. மூணாவது, ரூம் டெம்பரேச்சரை கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் வச்சுக்கோங்க. குழந்தைக்கு ரொம்பவும் வேர்க்கக்கூடாது, ரொம்பவும் குளிர் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைங்க எந்த பொசிஷன்ல அவங்க தூங்கினாலும் நீங்க அதை அலோவ் பண்ணிக்கலாம். பட் 6 மாசம் வரைக்கும் குழந்தைங்கள மல்லாக்க தான் படுக்க வைக்கணும். ஒரு கிழிச்சியோ இல்லை குப்புறவோ வந்து படுக்க வைக்கக்கூடாது.